பிரைஸ் தி லார்ட். நம்ம 17ஆம் வசனத்தினுடைய தொடர்ச்சியிலிருந்து இன்னைக்கு வாசிப்போம். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் தானியேல் கர்த்தரை நோக்கி பண்ணின ஜெபம் இதில் இருக்கிறது. எவ்வாறு அவர் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்தார் என்று சொல்லி நேற்று நம்ம தியானித்தோம். தொடர்ச்சி 17ஆம் வசனம். இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். ஸோ தானியேல் இந்த 17-20 வசனங்களில் சொல்கிற வார்த்தையை தியானிப்போம். அவர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கும் பொழுது அவருடைய இருதயத்தில் என்ன இருந்திருக்குதுன்னா, இந்த 70 ஆண்டு காலம் நாங்கள் இப்படி சிறையிருப்புக்குள்ளே இருந்ததுக்கு காரணம் நாங்கள் தான் என்று சொல்லி தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படியாய் விண்ணப்பிக்கிறார். பாவங்களை மன்னிக்கும்படியாய் கெஞ்சி வேண்டிக் கொள்ளுகிறார். அந்த வேண்டிக் கொள்ளுதலுக்கு பின்னாடி நம்ம என்ன பார்க்க முடியுது? இந்த 70 ஆண்டுகளில் பாபிலோனில் இருந்த நாட்களில் நிச்சயமாக அங்கே ஒரு செட்டில்மெண்ட் ஆகிருக்கும். அங்கேயும் உள்ள ஜெனரேஷன்ஸ் அங்கே உள்ள சூழ்நிலைக்கு வாழ பழகி இருப்பாங்க. ஆனாலும் கூட தானியேலுடைய இருதயத்தில் ஒரு தீராத ஒரு தாகம். அது என்ன தாகம்னா, தேவனுடைய வாசஸ்தலமாகிய எருசலேம் நகரத்தில் தேவாலயம் பாழ்பட்டு கிடக்குது. அதனுடைய அலங்கங்கள் எல்லாமே சுட்டெரிக்கப்பட்டு கிடக்குது. ஆகையினால ஆண்டவரே, நாங்கள் திரும்ப போய் அந்த நகரங்களை எடுத்து கட்ட வேண்டும். மீண்டும் அப்போ நாங்கள் உம்முடைய ஜனங்களாக அந்த பரிசுத்த நகரத்துக்கு திரும்பணும் என்று கேட்டுக்கொள்கிறார். அதை கேட்டுக்கொள்ளும் பொழுது இது ஒரு பெரிய ஃபேவர். ஏன்னா மறுபடியும் வந்த இடத்துக்கே திரும்ப போகிறதுங்கிறது ஒரு பெரிய ஃபேவர். அதை நீங்கள் பண்ணணும்னா எங்களுடைய நீதியை வச்சு நீங்கள் பண்ண முடியாது. நாங்கள் சரியாக நடந்து கொண்டோம், இப்போ இந்த 70 வருஷத்தில் நல்லா மாறிட்டோம், எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆகையினால எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். இப்போ இந்த விண்ணப்பத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பாவங்களுக்காகவும் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் விண்ணப்பம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய இரக்கங்களை முன்னிட்டே நம்ம விண்ணப்பங்களை பண்ணுகிறோம். ஏன்னா எல்லாம் சரியாயிடுச்சு, இப்போ நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்மை இல்லை. நம்மை குறித்தே ஒரு உத்தரவாதம் சொல்ல முடியாமல் இருக்கும்போது எப்படி மற்றவங்களை குறித்து சொல்லுவது? ஆனாலும் கர்த்தருக்குள்ள ஒரு நல்ல நடக்கையை காத்துக்கொள்ள விசுவாசத்தோடு போராடுகிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. we are not going to compromise and live a life. அப்படி இருந்துட்டு நம்ம போய் இந்த அறிக்கையை செய்ய முடியாது. ஆனால் உண்மையுள்ள ஒரு போராட்டத்தை போராடுகிற பொழுது நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கும்போது கர்த்தர் அதை உற்று கவனிக்கிறார். ஏன்னா இந்த இடத்துல அவர் சொல்லும்போது பாருங்களேன், 19ஆம் வசனம், ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும் என்று ஒவ்வொரு முறையும் தேவனுடைய நாமத்தை அவர் சொல்லி கூப்பிட்டு ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். இதை சொல்லி முடித்த உடனேயே என்ன நடக்குது பாருங்க. 21ஆம் வசனம், அப்படி நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே என் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல்
வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அப்போ இதுக்கு முன்பு தரிசனத்துல காபிரியல்ங்கிற தூதனை பார்த்தார். இந்த காபிரியல் தூதன் தான் மரியாளுக்கு வந்து இந்த நற்செய்தியை அறிவித்தார். மெசியாவாகிய கிறிஸ்து உன்னுடைய வயிற்றில் பிறக்க போறார் என்று சொல்லி. இப்போ அந்த காபிரியல் தானியலுக்கு அப்பியர் ஆகிறாரு, அவரை தொடுகிறாரு. அப்போ இட் வாஸ் வெரி ரியல், பிசிக்கல் ரியாலிட்டியில வந்து அவரை தொட்டு பேசுறார். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோடே பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். இதில் என்னன்னா, தானியேல் ஜெபிக்க தொடங்கின உடனேயே அவர் கர்த்தருக்கு பிரியமானவராய் இருந்ததுனாலே உடனே கட்டளை வெளிப்பட்டது. பார்த்தீங்களா? பரலோகத்தை அசைக்கிற ஜெபம் இதுதான். அப்போ ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி அவங்க வந்து உபவாசம் பண்ணி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது நான் பரலோகத்திலிருந்து அதை கேட்பேன் என்று சொன்னார். அப்போ ஒரு இடத்துல பஞ்சம் உண்டாகுது, ஒரு ஏராளமான பிரச்சனைகள்ல போகுது, நகரம் பாழாய் கிடக்கிறது. அப்படிப்பட்ட விளைவு உண்டானதுக்கான காரணம் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை. ஆனால் கர்த்தரை அறிந்த ஒருவர், கர்த்தரை விசுவசிக்கிற ஒருவர் தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக இந்த பாவ நிவர்த்தி செய்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பரலோகத்திலிருந்து கேட்டு அதற்கு உடனடியாக பதிலை அனுப்புகிறார். இப்போ இதுவும் இன்னைக்கு நமக்கு வெரி அப்ளிகபிள். ஏன்னா நம்ம வாழ்கிற சமூக அமைப்பில், நம்ம தேசங்களில் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு அமைதியின்மை ஏற்படுகிறது. பலவிதமான சண்டைகள், பிரச்சனைகள், யுத்தங்கள் இவைகள் எல்லாமே சம்பவிக்குது. அப்போது இந்த சூழ்நிலையில் விசுவாசியாகிய நீங்களும் நானும் இதை பார்த்து இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது? அது எப்போதுமே இப்படி இருக்கிறது தான். ஒவ்வொரு வருஷமும் இதை மாதிரி ஏதாவது ஒன்று வரும், அப்புறம் சரியாக போயிடும் அப்படிங்கிற ஒரு பொதுவான நோக்கத்துக்காக அல்ல, கர்த்தர் இந்த சூழ்நிலைகள்லேருந்து நம்ம ஜெபிக்கணும்னு விரும்புகிறார். அப்படியானா நம்ம இருதயத்தில் கர்த்தர் கொடுக்கிற பாரம், ஏன்னா நம்ம சமுதாயத்தில் நடக்கிற காரியங்களை பல்வேறு வாயிலாக கேட்டு அறிகிறோம், பார்த்து தெரிந்து கொள்கிறோம். எல்லாவற்றை குறித்து பாரப்படுவது அல்ல. அதாவது இப்போ எல்லாமே இப்படி இருக்குது, அநேக அநீதி உலகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம டைம் அதுக்கே சரியாக இருக்கும். அப்படி அல்ல, சில காரியங்கள் நமக்கு வந்து ஆவியில் உணர்த்தப்படுது. இது வந்து சாத்தானுடைய கிரியை, தேசத்தில் இப்படி ரெஸ்ட்லெஸ்னஸை கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி காரியங்களுக்காக நம்ம பாரத்தோட ஆண்டவருக்கு முன்னாடி இப்படி நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்கிறார். அந்த தேசத்தில் வந்திருக்கிற அந்த காரியத்திலிருந்து தேசத்தை மீட்டு எடுக்கிறார் என்பதுதான். இப்போது கேப்ரியல் தூதன் வந்து அவருக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வராரு. அவர் சொல்ல வர்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபட்டிக்கல் ரெவலேஷன் அடங்கியிருக்குது. அதாவது தானியேலுடைய காலத்தில் இருந்து தொடங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலம், அதுக்கு பின்பு வரக்கூடிய காலகட்டமாகிய அவருடைய 2ஆம் வருகையின் காலம் வரைக்கும் உள்ள அநேக ரகசியங்களை அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த வெளிப்பாடு நமக்கு அதை காண்பித்து கொடுக்குது. அப்போ அந்த தரிசனம் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். என்ன இல்லை போட்டிருக்கு, 24ஆம் வசனம், மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரம் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கேப்ரியல் தூதன் முதல்ல சொல்கிற டைம்லைன் 70 வீக்ஸ், 70 வாரம் என்று அவர் சொல்கிறார். இப்போது இந்த 70 வாரம் என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் டைம் ஃப்ரேம். அதை லிட்ரல் மீனிங்காக எக்ஸாக்டாக 70 வீக்ஸ்னு எடுத்துக்கொள்ள முடியாது. அதை வேதத்தின்படி எப்படி அதை கணக்கிட்டு கொள்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டில் போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம்.
490 வருஷங்கள். இந்த 70 இயர்ஸ் என்பது 490 வருடங்களை குறிக்கிறது என்று அதை கணக்கிடுகிறாங்க. ஸோ அப்படியானா அது என்ன சொல்லி பார்க்குறோம்னா, தானியேல் வேண்டிக் கொள்றாரு பார்த்தீங்களா? அவருடைய காலகட்டத்திலிருந்து முதல்ல ஒரு ஆணை ஒன்று பிறப்பிக்கப்படுது. அந்த ஆணை வந்து அந்த அர்த்தசஷ்டா அந்த ராஜாவுடைய காலத்திலிருந்து வருது. அவர் என்ன செய்கிறாரு? யூதர்கள் திரும்ப போய் தங்களுடைய ஆலயத்தை கட்டி கொள்வதற்கு அவர் அனுமதி கொடுக்கிறார். அந்த நாட்களில் தான் நெகமையா இந்த தீர்க்கதரிசியின் புஸ்தகங்கள் எல்லாம் எழுதப்படுது. யூதர்கள் புறப்பட்டு வர்றாங்க, வந்து தங்களுடைய அலங்கங்களை எடுத்து கட்டுறாங்க. அதுக்கப்புறம் தேவாலயம் மீண்டும் கட்டப்படுகிறது. இதெல்லாம் நடைபெற்ற காலம். அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம். அதற்கு பிறகு ரோமர்களுடைய ஆட்சி காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறாரு. அவருடைய காலகட்டம். இது எல்லாமே அந்த ப்ராஃபட்ஸியில் அடங்கியிருக்கு. அப்போது முதல்ல நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்? இந்த 7 வாரம் என்பது 490 வருடங்களை குறிக்கிறது என்று சொல்லி, அதில் என்னென்ன நடக்கும்னு சொல்கிறாரு. மீறுதலை தவிர்க்கிறதற்கு, பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமங்களை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும். அப்போது இதை எவ்வாறு புரிந்து கொள்கிறோம்? இதற்கு முன்பு தொடர்ந்து யூத ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் மீண்டும் மீண்டும் மீறுதல் செய்து கொண்டே வந்தாங்க. பாவத்திலிருந்து அவர்களுக்கு மெய்யான விடுதலை இல்லை. அக்கிரமங்கள் நிவர்த்தி செய்யப்படவில்லை. அப்போ இட் இஸ் நாட் அபவுட் ஓகே, ஒரு மீறுதல் பண்ணும் பொழுது ஒரு தண்டனை, அதுக்கப்புறம் திரும்ப அவங்க சரியாகிறது அப்படிங்கிறது இல்லாமல் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு நித்திய நீதியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கிறார். ஸோ அதை கொடுப்பதற்கான காலகட்டம் இது என்பதை இதிலிருந்து காண்கிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனங்கள், பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே வந்து நிறைவேறுதலுக்கு வரணும். அதுதான் அங்கே முத்தரிக்கிறதற்கும்னு போட்டு அந்த அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுதலாக இயேசு ஆண்டவர் வந்தார் என்பதை இந்த வார்த்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், ஜீசஸ் தி அனாயிண்டட் ஒன், த மோஸ்ட் ஹை காட் அப்படின்ற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார்னு வாசிக்கிறோமே. அப்போது இதுதான் அந்த காலகட்டம். அப்புறம் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத வழியில் தான் வரார், யூதராக தான் வந்து வராரு. அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். அப்போது இது யூதர்கள் வழியாக ரட்சிப்பு இந்த உலகத்துக்கு வருது அப்படிங்கிறத இங்கே காண்பிக்குது. ஸோ இதைத்தான் இந்த முதல் 24ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு 25ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மெசியா வரும் வரை 7 வாரமும். ஸோ முதல்ல ஒரு 7 வீக்ஸு, அதுக்கப்புறம் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். இந்த 25ஆம் வசனத்துக்கு நம்ம புரிந்து கொள்வதா இருந்தால் இதை இப்படி பார்க்குறோம். என்னன்னா, ஸோ முதல்ல ஒரு 7 வாரம் சொல்கிறார். அப்போது தானியேலுக்கு இந்த தரிசனம் கொடுக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த 7 வாரங்கிறது அக்கார்டிங் டு த கால்குலேஷன் இட் கம்ஸ் டு 49 இயர்ஸ், 49 ஆண்டுகள் என்று காட்டப்படுகிறது. அந்த 49வது ஆண்டில் தான் என்ன வெளிப்படுது? ஒரு டிக்ரி ஒன்று வெளிப்படுது. அர்த்தசர்ஷா அவருடைய காலத்தில் ஒரு டிக்ரி, அது வந்து ஜெருசலேம் கட்டப்படுவதற்கான ஒரு டிக்ரி கொடுக்கப்படுது என்பதை பார்க்கிறோம். ஸோ இது துல்லியமாக தேவன் குறித்த ஒரு கால அளவு, அதில் அது நடந்தது. அதுக்கு பிறகு 62 வாரங்கள் என்று சொல்லுகிறாரு. அது 434 ஆண்டுகள். அதுதான் த வெயிட்டிங் பீரியட் ஃபார் மெஸ்ஸையா டு கம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்காக வைக்கப்பட்டிருந்த காலகட்டம். இப்போது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது பாருங்கள். இந்த நகரம் மீண்டும் கட்டப்படணும், அலங்கங்கள் எல்லாம் கட்டப்படணும். அதில் இருந்து ஒரு காலகட்டத்தை தேவன் குறித்து வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கான காலகட்டம். ஸோ இது ரெண்டையும் தான் இந்த வசனத்தில் வந்து நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறகு
அது ஒரு இடுக்கமான காலகட்டம் என்றும் தேவன் சொல்றார். அந்த நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூதர்கள் மிகுந்த உபத்திரவங்களுக்கு மத்தியில தான் இது எல்லாமே செய்யப்பட்டது என்பதை பார்க்கிறோம். ஏன்னா, அவங்க ஃப்ரீ பீப்பிளா இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, ரோமர்களுடைய ஆதிக்கத்துக்குள்ள தான் அவங்க இருக்கிறாங்க. சரி. அதுக்கு பிறகு 26ஆம் வசனம் என்ன சொல்லுது? அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மெசியா சங்கரிக்கப்படுவார். பார்த்தீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களின் பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவரு சங்கரிக்கப்பட்டார் என்பதை காட்டுது. ஆனாலும் தமக்காக அல்ல. அவர் கொல்லப்படுவது தனக்காக அல்ல. நகரத்தையும், பரிசுத்த ஸ்தலத்தையும், வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். அப்போ முதல்ல சொல்லப்பட்ட காலகட்டங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியுது. காரணம் என்ன? இவைகள் சொல்லப்பட்டு நிறைவேறியும் இருக்கிறது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலகட்டம் இது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அவர் பரமேறி போன காலத்தையும் நம்ம அறிகிறோம். ஆனா அதுக்கு பிறகு என்ன உண்டாகுது? ஒரு வாரமும், அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, அப்போ இங்க அனதர் வீக் என்கிற 7 days அப்படிங்கிற ஒரு கணக்கு வருது. அந்த 7 daysல அவர் என்ன செய்கிறாரு? உடன்படிக்கையை உறுதிப்படுத்துறாரு. அது நிறைவேறும் பொழுது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுகிறார். அப்போ பலி என்பது தேவாலயங்களில் செலுத்தப்பட்டு வந்து கொண்டிருந்த அந்த யூதர்களுடைய பலி காணிக்கை, அது நின்று போகிறது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். இப்போ வந்து நம்ம உதடுகளின் பலியாகிய காணிக்கையை தான் நம்ம தேவனுக்கு செலுத்துகிறோம் என்பதாக நம்ம இதை அர்த்தம் கொள்ள முடிகிறது. அதாவது சர்ச்சினுடைய ஏஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதனுடைய இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ வந்து த மினிஸ்ட்ரி சர்ச் ஒரு சின்ன ஒரு டேபிள் பாருங்கள். இந்த 69 வாரங்கள் ஜீசஸ் மினிஸ்ட்ரி நிறைவேற பிறகு ஒரு கேப், சர்ச்சுக்கான ஒரு காலகட்டம் 69th to 70th வீக். அதற்கு பிறகு இறுதியாக அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஒன் மேன் ஆன்டி கிரைஸ்ட், அவனை தான் அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது இது கடைசி காலத்தில் நடக்க போகிற ஒரு பகுதியாகவும் இது பார்க்கப்படுது. இந்த ஒரு 3.5 இயர்ஸுக்கு ஒரு மிட் ட்ரிபுலேஷன் பீரியட் என்பதாக ஒரு பீரியட் வந்து குறிக்கப்படுது. அந்த பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா ராப்சர் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அநேக கருத்துகள் இருக்குது. இப்போது சமீபத்தில் கூட அந்த வெளிப்பாடு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அதில் என்ன பார்த்தோன்னா, எடுத்துக்கொள்ளப்படுதல், பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற ஒரு பீரியட். அதாவது இந்த அந்தி கிறிஸ்துவின் காலகட்டத்தில் வரப்போகிற அந்த 7 ஆண்டு மகா உபத்திரவ காலத்தில் அந்த முதல் 3.5 ஆண்டு கால உபத்திரவ காலம் என்னென்னா, அப்போது சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்கிற ஒரு கருத்தை இப்போ சமீபத்தில் வந்து பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். அப்போது இதை நம்ம இன்றைக்கி இதை எப்படி புரிந்து கொள்வது? நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சுவிசேஷத்தை சொல்லி நம்மை அவர் நீதிக்குட்படுத்தி இருக்கிறாரு. இப்போது நம்ம அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். இந்த பூமியில் நமக்கு ஒரு காரியம் இருக்குது. அது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்கிறோம். இப்பொழுது நம்முடைய காலகட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று நம்ம முழுமையாக நம்பி இருக்கிறோம்.